இப்போ நான் பார்க்குறதுக்கு ஒரு ஆண், வீட்டின் தலைவன், டைரக்டர் இதெல்லாம் இருந்தால் கூட இந்த வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் வந்தாலும் முதல்ல எனக்கு தான் பாதிக்கும். ஆமாம், எனக்கு தான் பாதிக்கும்னா, இப்போ தேவயானி பூ மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தெரியறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இந்த இந்த சாப்பாட்டில் இது சரியில்லைன்னு மெதுவாக தான் அவங்க உடம்பு காமிக்கும். எனக்கு உடனே தெரியும். எனக்கு இம்மிடியட் இன்ஃபெக்ஷனோ இம்மிடியட் இதுவோ தெரிஞ்சிடும். ஆக நல்லா இல்லாத விஷயங்கள் நம்ம எப்படி பாதிக்குதுங்கிறத நான் கண்கூடாக உணர்றேன். பச்சரிசி சாப்பாடு என்னால் சாப்பிட முடியாது. வாய்வு சார் அதில் ஒரு தடவை சாப்பிட்டுட்டா கிட்டத்தட்ட உயிர் போன கண்டிஷனுக்கு ஆகிடுவோம். அதுக்கு பயங்கர வைத்தியம் பார்க்கணும். அந்த வைத்தியத்தை பற்றி சொன்னால் நீங்கள் மிரண்டுருவீங்க. வேஷ்டி இல்லை, அப்பாவோட வேஷ்டி, அந்த வேஷ்டியை அதுவே 8 முழம் இருக்கும், 4 முழமாக மடித்து அதை முறுக்கி அந்த ஜன்னலில் கட்டி இந்த பக்கம் ஒருத்தர் இழுத்து பிடிச்சி நம்ம வயிற்றோடு இறுக்கி இந்த கடைசியிலேருந்து நாமளே அதில் போகணும். அந்த கடைசி வரைக்கும் அப்படியே வயிற்று அது முறுக்கும். அப்புறம் இப்படியே மறுபடியும் அங்கேருந்து வரணும். இப்படி ஒரு 10 தடவை செஞ்ச பிறகு தான் அந்த சரியாகும். நரம்பு இழுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அப்போ பச்சரிசி நமக்கு ஒத்துக்காது. ஆரோக்கியமானது புழுங்கல் அரிசி, அதில் பெட்டர் புழுங்கல் அரிசி நமக்கு வேணும். இந்த மாதிரி அந்த உணவு எப்படி சம்டைம் பாதிச்சிருது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான்.